என்னங்க வெயிட் உங்களுது ரொம்பவே அதிகமா இருக்கா? என்னால சரியா எக்ஸர்சைஸ் பண்ண முடியல. எப்படி ஃபுட்ட கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிடணும், அந்த மாரி எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள வெயிட்ட குறைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ இது. இந்த வீடியோல காலையில பிரேக்ஃபாஸ்ட்ட எப்படி சாப்பிடணும், எந்த மாரியான ஃபுட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸர்சைஸே செய்யாம ஈஸியா உங்களோட வெயிட்ட உங்களால குறைக்க முடியும் அப்படின்றத பத்தி தெளிவா இந்த வீடியோ ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட வெயிட்ட குறைக்கிறது நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஏன்னா, அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயங்கள இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாவே, நெறைய பேர் பண்ற தப்பே என்ன அப்படின்னா, ஃபுட்ட ரெஸ்ட்ரிக்ட்ஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க குறிப்பா சொல்றது ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க இத தப்பா புரிஞ்சுகிட்டு, ஃபுட்ட கம்மியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு, நெறைய பேர் பண்ற தப்பே இந்த மார்னிங் ஃபுட்ட ஸ்கிப் பண்ணிருவாங்க. இந்த மார்னிங்ல நம்ம ஃபுட்டு சாப்பிடல அப்படின்னா, உடம்புல எந்த மாரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நைட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நம்ம ஃபுட் எதுவுமே எடுத்துக்காம இருப்போம். தூங்கிட்டு காலையில எழுந்து ஃபுட்ட ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, மெட்டபாலிசம் உடம்பே ஸ்லோ ஆக ஆரம்பிச்சுடும். ஏன் அப்படின்னா, நமக்கான ஃபுட்டு காலையில நமக்கு கிடைக்கல அப்படின்னும்போது, அப்ப நமக்கு எனர்ஜி தேவை அப்படின்னு நெனச்சுட்டு, மெட்டபாலிசத்த ஸ்லோ பண்ணுச்சு அப்படின்னா, உடம்புல ஃபேட் செலவாகவே ஆகாது, ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சுடும். மார்னிங் ஃபுட்ட கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு மாரி கிரேவிங்ஸாவே இருக்கும். பசிக்கிற மாதிரியே இருக்கும். எந்த ஆக்டிவிட்டியும் நம்ம ஒரு ஈடுபாடோட செய்ய முடியாது. ரொம்ப சோர்வாவே ஃபீல் பண்ணுவோம். அப்ப நம்ம காலையில ஃபுட்ட ஸ்கிப் பண்ணாம நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, அதனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, இது உங்களோட மெட்டபாலிசத்த பூஸ்ட் பண்ணும். இயற்கையாவே மார்னிங் டைம் மெட்டபாலிசம் நமக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கும். ஈவினிங் போக போக டைம் ஆக மெட்டபாலிசம் ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு நேச்சர். இப்ப நம்ம காலையில கரெக்ட்டா சரியான அளவு புரோட்டீன்ஸு, ஃபைபரும் இருக்க மாரியான ஃபுட்ட நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இது நம்மளோட மெட்டபாலிசத்த ஆக்டிவேட் பண்ணும். இதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஃபேட்டும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்ம ஓவரால் எனர்ஜிக்கு அந்த மார்னிங் ஃபுட் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபுட்ட மட்டும் நீங்க கரெக்ட்டா எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு டே ஃபுல்லாவே ஆக்டிவா நீங்க இருக்கலாம். ப்ளஸ்ஸு அவங்களோட வெயிட்டும் சீக்கிரமா குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மார்னிங் டைம்ல சரியான அளவு நீங்க ஃபுட்ட எடுத்தீங்க அப்படின்னா, இந்த தேவையில்லாம கிரேவிங்ஸு, ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்ற எண்ணம் இந்த மாரிலாம் எதுவுமே வரவே வராது. வீடியோல ஒரு 5 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாவ பத்தி நான் சொல்லப் போறேன். இத நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி வீட்ல சாப்பிட போறீங்க. இத செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 30 நாள்ல உங்களோட வெயிட்ட குறையிறத கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட் என்ன அப்படின்னா, இது ஈஸியா எல்லாருமே நம்மளால செய்ய முடியும். சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சாமை, குதிரைவாலி, தெனை இதெல்லாம் ஈஸியா இப்ப மளிகை கடைகள்லயே கிடைக்குது. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதில ஃபைபர் கன்டென்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் ஆ கம்மியான அளவு நீங்க இத எடுத்துக்கிட்டீங்கனாலுமே, ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு மனநிறைவ இது குடுக்கும். அதனால தேவையில்லாம மத்த ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுறத கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும். இது நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா, மார்னிங்ல இந்த தெனை, குதிரைவாலி, சாமை இதில ஏதாவது ஒண்ணு கொஞ்சமா எடுத்து நீங்க நார்மலா உப்புமா செய்ற மாதிரி நீங்க செய்யலாம். இது கூடவே வெஜிடபிள்ஸு உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கேரட்டு, பீன்ஸ் அந்த மாரி உங்களுக்கு எது ஈஸியா கிடைக்குதோ, அந்த வெஜிடபிள்ஸ ஆட் பண்ணி, கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி நீங்க இத செஞ்சீங்க அப்படின்னா, மார்னிங்ல ஒரு ஒரு தரமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. பார்த்தீங்க அப்படின்னா, கார்போஹைட்ரேட் ஆ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா இருக்கும் இதுல. அதனால உங்களுக்கு செரிமானம் ஆவறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதனால எனர்ஜி சீக்கிரமா எக்ஸ்பெண்டிச்சர் ஆகாது. இதனால ஃபேட்ஸ் ஏர்றத கண்டிப்பா இதனால தடுக்க முடியும். கூடவே இதில ஃபைபர்ஸு அப்புறம் நீங்க காய்கறிலாம் ஆட் பண்றதுனால, விட்டமின்ஸ்லாம் அதிகமா கிடைக்கிறதுனால, ரொம்பவே கம்மியான அளவு கலோரியா இருக்கும். உங்களுக்கு ஒரு டே ஃபுல்லா ஒரு ஃபுல்ஃபில்னஸ குடுக்கும். ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா. இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2வது பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா என்ன அப்டின்னா, ஓட்ஸ். நார்மலா ஓட்ஸ் எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும். இத வச்சு ஓட்ஸ் கிச்சடி அப்டின்றத நம்ம ஒண்ணு செய்யலாம். இதுவும் எப்படி செய்யலாம் அப்டின்னா, ஈஸியாவே நீங்க நார்மலா கிச்சடி செய்ற மாரியே அதிகமான கொஞ்சம் வெஜிடபிள்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்க செஞ்சீங்க அப்டின்னா, ஓட்ஸ்ல
சுகர் கண்டென்ட் வந்து ரொம்பவே கம்மி. இதுலயும் வந்து ஃபைபர்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, ப்ளஸ் புரோட்டீனு, அப்புறம் விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு அதிகமா கிடைக்கிறதுனால, நீங்க கம்மியான அளவு இது நீங்க சாப்பிட்டீங்கனாலுமே, ஒரு சாஃப்ட் ஃபுல்ஃபில்னஸ் அதிகமா கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு டே ஃபுல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கு வந்து இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபேட்ட குறைக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமா வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால இதையும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 3வது பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா, 3 தால் தோசை. இத வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா, பாசிப்பருப்பு இத வந்து நல்லா ஊற வச்சுட்டு, நார்மலா அரைச்சுட்டு, நம்ம எப்படி தோசை சுடுவோமோ அந்த மாரி ஆ நமக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் சேர்த்து நம்ம தோசை சுடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நார்மலா புதினா சட்னி இந்த மாரியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில தேங்காய், புதினா இதெல்லாம் ஆட் பண்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது. இதில ரொம்ப ரிச்சான பிளான்ட் பேஸ்டான புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு. ப்ளஸ்ஸு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்குது. கூடவே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, இரும்பு சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபேட் வந்து ரொம்பவே இதில கம்மி. இது கூட புதினா சட்னி மட்டும் தான் நீங்க ஆட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்ல. வேற ஏதாவது சட்னி உங்களுக்கால செய்ய முடியும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அதையும் நீங்க இது கூட ஆட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். 4வது பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா, முட்டை, எக்கு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் சாலட் இந்த மாரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா, நார்மலா நீங்க முட்டைய வேக வச்சும், ஹோல் எக்காவும் சாப்பிட்டுக்கலாம். கூடவே சேர்த்து அ சின்ன சின்ன உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஈஸியா கிடைக்குதோ, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இப்போ கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னா, நார்மலா பச்சையாவே அரிஞ்சு போட்டு, கூட வெங்காயம், எலுமிச்சைப்பழம், கொத்தமல்லி, புதினாலாம் ஆட் பண்ணி, நீங்க சாலட் மாரி கூட எக்கு இதெல்லாம் சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, இதில புரோட்டீன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. கூடவே சேர்த்து விட்டமின்ஸு, ஃபைபரு இதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால, ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா இது இருக்கும். இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 5வது பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மூக்கல்ல, பச்சைப்பயிறு இதெல்லாம் வந்து நம்ம ஊற வச்சு, லைட்டா வேக வச்சுட்டு, இது வந்து வெங்காயம், அ கடுகெல்லாம் சேர்த்து லைட்டா தாளிச்சு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா வந்து இத நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே சேர்த்து ஒரு லெமன் டீ இல்லன்னா கிரீன் டீ வந்து இத ஆட் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, புரோட்டீன்ஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் ஃபைபர் கன்டென்ட்டும் வந்து ரொம்பவே அதிகம். இது வந்து உங்கள ஒரு நாள் ஃபுல்லா ரொம்பவே ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும். இது வந்து உங்களோட ஃபேட்ட பர்ன் பண்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன இந்த 5 பிரேக்ஃபாஸ்ட்டையும் வந்து நீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அத வந்து மறுபடியும் ரிப்பீட்டடா கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்ல வேற ஏதாவது உங்களால செய்ய முடியும் அப்படின்னாலுமே, கண்டிப்பா வந்து ஃபைபரும், புரோட்டீனும் அதிகமா இருக்க மாரியான ஃபுட்ட வந்து மார்னிங் டைம்ல வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா, அப்படி எடுத்தீங்கன்னா தான் ஒரு நாள் ஃபுல்லா வந்து உங்கள ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஃபேட் குறைக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நெறைய பேரு டயட்ட ஃபாலோ பண்ணுவீங்க, எக்ஸர்சைஸ்லாம் பண்ணுவீங்க. ஆனா, நம்ம கரெக்ட்டா தான் பண்றோமோ, கரெக்ட்டான அளவு தான் ஃபுட்ட நம்ம எடுக்கிறோமோ, ஆரோக்கியமான ஃபுட்டாவே இருந்தாலும், நம்ம உடம்புக்கு எந்த அளவு தேவை அப்படின்ற அளவு நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான், அது வந்து வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே எக்ஸர்சைஸே செய்றோம் அப்படின்னாலும், நான் வந்து 1/2 அன் ஹவர் வாக்கிங் போறேங்க, இல்ல 1/2 அன் ஹவர் வீட்லயே எக்ஸர்சைஸ் பண்றேங்க அப்படின்லாம் நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா, எந்த மாரியான எக்ஸர்சைஸ் செய்றாங்க, எந்த இன்டென்சிட்டில நம்ம செய்யணும், அதெல்லாம் வந்து நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு பர்சனலான ட்ரெய்னிங் தேவை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, என்னால வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்னால 21 நாள்ல ஒரு 5 கிலோ வரைக்கும் உங்களோட வெயிட்ட வந்து குறைக்க வைக்க முடியும். இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்றேன். உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து என்னோட உதவி தேவை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர நான் குடுக்குறேன். அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.